மக்களே, நான் என் கையில் வச்சிருக்கிறது சால்னா பாக்கெட் இல்லை, என்னோட வாந்தி தான். வாங்க கதையை சொல்கிறேன். வணக்கம் மக்களே, ஃபிட்னஸ் மற்றும் தினம் ஒரு திருக்குறள் சேலஞ்ச் சீரீஸில் இன்னைக்கு டே 13. காலைல எழுந்தோடனே ஃப்ரெண்ட்ஸோட மசூதிக்கு போயிட்டு ஒரு தொழுவையை போட்டு, ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து பெங்களூர் கிளம்புறோம் மக்களே. எல்லா பொருளையும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே பஸ் ஏற போயாச்சு. பஸ்ஸில் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. போனோடனே ஸ்லீப்பர் பஸ்ஸு நல்லா மங்களகரமாக போய் உக்காந்துட்டேன். அப்புறம் ஜம்முன்னு போயிட்டு சரி ஒரு படம் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு படமும் பாப்கார்ன் சாப்பிட்டேன். அப்படியே பார்த்தேன். கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு தான் அப்படியே வயிற்ற ஒரு மாதிரி கலக்கிச்சு. ஏன்னா நான் அப்பர் டெக் வேறு புக் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு சால்னா பேக்கெட்டை போட்ட மக்களே, இதான் அந்த சால்னா பேக்கெட். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாந்தி எடுத்துட்டேன். அப்புறம் சைலண்ட்டாக என்ன பண்ணுறதுனே தெரில. லஞ்சுக்கு நேற்று நாங்கள் தூக்கி போட்டேன். வாங்க மக்களே, அப்படியே இன்றைக்கான அருமையான ஒரு திருக்குறள் பார்த்துருவோம். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று ஊற்றும் பசி. இதுக்கு பொருள் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இந்த உலகம் ஃபுல்லாகவே கடல் நீராக ரொம்ப இருந்தாலும், அதாவது நிறைய ஓஷன்ஸ் அண்ட் சீஸ் இருந்தாலுமே, அது எல்லாமே எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு உப்பு தண்ணி தான். மழை பெய்யலைன்னா இந்த உலகத்தில் இருக்க எந்த உயிருக்குமே சாப்பாடு உணவு எதுவுமே போகாது அப்படின்னு சொல்ல வராங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே பார்த்தா ஈவினிங் வந்து பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். இதான் ஃப்ரெண்டோட வீடு. போனோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அம்மா காலைல கட்டி கொடுத்த சப்பாத்தியும் தக்காளி தூக்கும் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சரி ஃப்ரெண்டு வேறு வீட்டில் இல்லை, சரின்னு வெளில போயிட்டு ஒரு வாக்கிங் மாதிரி போகலான்னு போனேன். போய் பார்த்தா செம்ம குளிர். போனோடனே வந்து ஒரு பானிபூரி கல்ல போய் பையா கிட்ட ஒரு பிளேட்டை ஒன்று போட்டு, அப்புறம் பார்த்தா நம்ம பைலட் வந்துட்டார். இவன் கூட தான் நம்ம ஸ்டே ஃபுல்லாகவே. அப்படியே அவங்க கூட ஒரு லெமன் டீ போட்டு அப்படியே ஊரை சுற்றி காட்டுறேன்னு சொன்னோம். போய் பார்த்தா அப்படியே ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குது பெங்களூர் ஃபுல்லாகவே. அப்படியே இதாண்டா கோரமங்கலா அப்படின்னு காமிச்சான். இங்கே ஃபுல்லாகவே பப் அண்ட் ரெஸ்டோ பார்ஸ் தான் இருந்துச்சு. அப்படியே பார்த்தா செம்ம டிராஃபிக். நம்ம ஊரே எவ்வளோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அப்படியே சரி நைட்டுக்கு டின்னர் முடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பீஃப் கடைக்கு கூப்பிட்டு போனோம், கேரளா கடை. போயிட்டு பார்த்தா பீஃபோ ருமாலி ரொட்டியும் சாப்பிட்டோம். இந்த பீஃப் வந்து நல்ல ஒரு கேரளா ஸ்டைலில் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அது கூட நெய் பத்திரின்னு ஒன்று வாங்கணும். அது கூடயும் சாப்பிட்டு பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஃபினிஷிங்க்கு வந்துட்டு ஒரு லெமன் சோடா குடிச்சிட்டு இன்னைக்கான டே என் பண்ணிக்கிற மக்களே. நாலுலேருந்து பெங்களூர் சீரிஸ் தான். சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூன்ட்.